அம்மாட்ட வந்து அம்மா இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டேன். இவ்வளோ நேரம் மத்தியானத்துக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தான். அதில் வந்து வந்துட்டு ரீலு என்னன்னு பார்த்தீங்கன்னா உட்கார உடனே எந்திரிச்சு வந்துட்டாலே உட்கார பண்ண போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சொல்லுங்க எனக்கு ரொம்ப நாளாகவே உட்கார சாப்பிட்ணுன்னு ஆசை. இது அன்னபூர்ணி படம் பார்த்ததுல இருந்தா ஏம்மா உட்கார உக்களி ரெண்டும் ஒன்று தானா? ஆமாம் போதும் போதும். அதனால் நான் இன்றைக்கி அம்மா வந்து உட்கார பண்ண போகிறேன். நான் உட்கார உக்களி ரெண்டும் ஒன்றான்னு எனக்கு ஆக்சுவலி தெரியல. பட் எங்கள் அம்மா பண்ணக்கூடிய உட்கார ரெசிபி இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு, ரவை, வெல்லம், நெய் இருக்குது. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் நெய் தான் அடிக்கடி ஸ்வீட் பண்ணுறோன்னு நினச்சாலே நெய் தான் இல்லாமல் ஆகும். ஆனால் இன்றைக்கி என்னமோ நெய் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. எது எடுக்க? திஸ் இஸ் அம்மாஸ் பேண்ட்ரி. இந்த குட்டீஸ் வந்து நான் அம்மா வீட்டுக்கு வரும்போது எங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருந்தோம்ல நூடுல்ஸு, அதை தூக்கிட்டு வந்துடுச்சு. நான் இங்கே வச்சு சேலஞ்சு பண்ண போகிறேன். அந்த 2 நாளில் தான் இது தீந்துரும்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கு. இனி திருப்பி இதை எங்கள் வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் கிளம்பிடுவேன். இன்றைக்கி வரைக்கும் இந்த நூடுல்ஸை யூஸே பண்ணல. எடுத்துட்டியா? ஒரு பாசிப்பருப்பே இவ்வளோ நேரம் தேடுக நீ. போதுமே, அவ்வளோ போதுமே. நிறைய வருமா பாசிப்பருப்பு? நிறைய உனக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். ஓகே ஓகே எஸ். ஆனா யூஸ்வலா அரிசி மாவு போடுவாங்கல்ல. என் பிளாக்ல ஆக்சுவலி நீ சொல்லி தந்த ரெசிபி தான். அப்படியா? நீ தான் இந்திய அரிசி மாவு போடுவாங்க. ஓ, எனக்கு சின்ன பிள்ளையில யாரோ நீங்க தான் சொல்லி தந்தீங்க. அது ரொம்ப வருஷம் முன்னாடி நான் பண்ண ரெசிபியில நான் அரிசி மாவு தான் போட்டிருந்தேன் ஆக்சுவலி. அப்போ இனி அப்டேட் பண்ணணும். அரிசி மாவு போட்டா நல்லா இருக்கும். டெக்ஸ்சர் ரொம்ப டேஸ்ட். அரிசி மாவு வந்து ரவை போட்டா கேசரி மாதிரி இருக்கும். அதுக்கு கூட ஒரு கப்பு. ஓகே, பாசி பருப்பை வெறும் சட்டியில் போட்டு என்ன இருக்கு லேசாக வறுத்துருவோம். எவ்வளோ தூரம் வறுக்கணும்? கொஞ்சம் மனம் வருங்க. ஓகே, வருங்கோ. உட்கார ஆக்சுவலி எந்த ஊர் ஸ்பெஷல்? செட்டிநாடு ஸ்வீட்டா? காரைக்குடி அந்த மாதிரி இல்லை. என்ன எடுக்க? பால் விடுவியா? டீக்கா? டீக்கி. ஓகே, நாங்க வந்து உட்காரை பண்ண போறோம். உட்காரை மேடம் சொல்லிட்டாங்க. டீ போடுறதுக்கு மேடம் சொல்லிட்டாங்க. எம்மா டீ போட்டுருங்கம்மா. மேடம் வந்து ஆணை கொடுத்துட்டாங்க. நல்ல இஞ்சி சுக்கெல்லாம் போட்டு போடுங்க. என்ன மேடத்துக்கு சரியா? வறுத்துட்டா வறுபட்டுட்டா ஜன்சோ நீயே அதனால சொல்லு. வறுபட்டுட்டா ஒரு லைட் ஷேட் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. வந்துட்டா? அம்மா வந்து என்னைய விட ரொம்ப பக்குவத்துல வந்து கெட்டிக்காரி பார்த்துக்கோங்க. நம்மெல்லாம் சரி வறுத்தாச்சு அப்படின்னு, அவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எடுத்து தான் பண்ணுவா. ரொம்ப நேரம் வறுத்துட்டு இருக்கம்மா. வறுப்பட்டாச்சு ஆக்சுவலி. ஹை ஹீட்ல வச்சாதான் கலர் வந்து மாறும். நம்மெல்லாம் சொல்றத காதுலே வாங்க மாட்டோம். கட்ஸ், அம்மாவோட கட்ஸ் என்ன சொல்லுதோ அதை தான் செய்வா. அம்மா குக்கர்ல தட்டாத, குக்கர் வளையும், பிறகு லீக் ஆகும். எனக்கு அந்த தண்ணி லீக் ஆகும்ல. குக்கர் ஏர் டைட்டா இருக்கிறது லேசா வளைஞ்சாலும் இதாகும்.
அதனாலதான் குக்கர்ல கரண்டியை வச்சு கூட தட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. கழுவிட்டு இதை ப்ரெஷர் குக்கர்ல வச்சு எத்தனை விசில் வைப்ப? ஒரு 1 விசிலோ 2 விசிலோ. குழையணுமா? குழையக்கூடாது. அப்ப 2 விசில் போதும்னு நினைக்கிறேன், இல்லையா? எத்தனை விசில் வைக்கணும்? 2 விசில் போதும். 2. சரி ஓகே. படி நான் சொன்னது ஒத்துக்கிட்டான். சரி ஓகே. இதுல நீங்க நோட் பண்ணீங்கன்னா அம்மா வந்து ஃபர்ஸ்ட் கழுவல பாசிப்பருப்பை, வறுத்ததுக்கு அப்புறம் தான் கழுவுனா. ஏன்னா வந்து நம்ம கழுவுனதுக்கு அப்புறம் வறுத்தோம்னா வறுக்க முடியாது, அப்படிதானம்மா? அதனால வறுத்ததுக்கு அப்புறம் கழுவணும். கரெக்டா? ஏமா சிரிக்க? சொல்லணும்ல, ஏன்னா நினைப்பாங்கல்ல ஏன் வறுத்துட்டு கழுவுதா அப்படின்னு. சில பேர் வந்து நல்லா கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் வறுப்பாங்க. பட் இது வந்து உங்களுக்கு ஈஸி. எத்தனை கப்பு தண்ணி? என்ன சத்தம் போடுது? எடே சத்தம் போடாதீங்க, அம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். 1 கப்புக்கு 2 கப்பு. ஸோ 1 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப்பு தண்ணி. பால் ஆல்மோஸ்ட் காஞ்சிடுச்சு. சவுண்ட பாரு. நம்ம ஒரு இது செய்யாத கட்டாதன்னு சொன்னாலும் கூட கொஞ்சம் வருது. என்ன மம்மி? ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹெல்ப்புக்கு ஆள் வருவாங்க, அதனால பாத்திரத்தெல்லாம் அவங்க வெளியே வச்சு பூசுவாங்க. என்னம்மா ஓரமாக போட்டுறோமா? சரி. அதனால் நம்ம கொண்டு எங்கள் அம்மா வீட்டு புறவாசல் கத்தாதீங்கடி அம்மா, இதான் எங்கள் அம்மா வீட்டு புறவாசல். ஸோ பாத்திரம்லாம் இங்கே தான் வந்து அவங்க தேய்ப்பாங்க. ஸோ இதுதான் எங்கள் வீட்டு பின்னாடி, இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க. நான் அம்மாட்ட இந்த சைடோடி செடி வையின்னு சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வச்ச செடியவே நான் மெயின்டைன் பண்ணல. ஸோ இதுதான் அம்மா வீட்டு புறவாசல். கேஸுக்கு இங்கே வச்சுருக்குது பார்த்தீங்களா, வெளியவே கேஸ் லைன் வச்சுட்டோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே, எங்கள் வீட்லேயும் இந்த செட்டப்பு தான். கிச்சன் மாடலர்னால வெளியே கேஸ் ஸ்டவ் வச்சு இந்த பைப்பு மூலமாக கேஸ் வந்து போகும். நீங்கள் வந்து கிச்சன் ஏதாவது செட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி கிச்சனில் ஸ்பேஸ் சேவிங் ஒன்று, இன்னொன்று வந்து சேஃப்டி. கேஸ் வெளியே இருக்கிறது உங்களுக்கு சேஃப்டி பார்த்தீங்களா. ஓகே, நம்ம பாத்திரத்தெல்லாம் போட்டுருவோம். நான் சேட்டை குக்கர் அணைச்சாச்சு அம்மா. ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னா நம்ம ஸ்வீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கடையில் இங்கே வந்து டீ போட்டுட்ருக்கா. ஒழுங்கா பாரு, ஒரு பீஸ் தொடங்குனா அந்த பசில் வேஸ்ட். ஜிஞ்சர் எம்மா எம்மா அஞ்சனா கையில வாரியல் இருக்குமா? எம்மா எம்மா அஞ்சனா கையில வாரியல் இருக்குமா? ஆச்சரியமா இருக்குமா? அஞ்சனா வாரியல் வச்சிருக்கோம். அப்படி அப்ப நான் செய்ய மாட்டேனா? உனக்கு என்னைய பிடிக்குமா அஞ்சனாவை பிடிக்கும்? சொல்லு, என்னைய பிடிக்குமா அஞ்சனா பிடிக்கும்? பாத்தீங்களா, ஓப்பனா சொல்லிட்டா. ஓப்பனா சொல்லிட்டாங்க. யாம இப்படி ஓப்பனா சொல்ல, இப்படி ஓப்பனா சொல்லிட்டியம்மா. என் மனசு கஷ்டப்படும்னு தெரியலையா? கண்டுக்கவே மாட்டான். எனக்கும் ஆமா, நான் பிளாக் காஃபி குடிச்சாச்சு. ஹாய் மிச்சு, மித்ரா. என்னமா 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 செல்லக்குட்டி, என்ன தூங்கி முழிச்சாச்சா? டீ போட்டே முடிச்சிட்டியா?
காணிக்கலான்னு இல்லை, டீ ஆரம்பிச்சதை எடுத்தேன். ஓகே, நீ குடிச்சிட்டு தான் வருவியா? சர்க்கரை சீவாண்ட எனக்கு தெரிஞ்சு அங்க பவுடர் இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது சர்க்கரை செலவாகணும். எதுக்கு செலவாக போறேன்? ஆமா, அது ஒரு 2 கப்பு எடுக்கணும் சர்க்கரை. செலவாகண்டவா நமக்கு. இது அப்படியே வாங்கி வச்சு அப்படியே இருக்கு. ஆமா, இனிமேல் இது கட்டி வாங்காது. ஆமா, இது ரொம்ப கஷ்டம். ஆமா, கஷ்டம் இல்லை. என்ன கஷ்டம்? கஷ்டம் இல்லதான், இருந்தாலும் கஷ்டம் தான். என்ன கஷ்டம்? இருந்து இடிச்சு பண்ணணும்ல. இடிச்சு பண்ணது எவ்வளவு நேரம் ஆக போகுது? பாத்தீங்களா நம்மள அவமானப்படுத்துது. என்ன? ஓகே, இதில் வந்து ஒரு நம்ம 2 கப்பு போடுறாங்க. ரொம்ப இனிக்குங்களா? 2 கப்பு தேவையில்லையா? 1.5 கப்பு இனிப்பு ஓவராக திங்க. கொசு இதில் வந்த ஒரு ஏதாவது வாய்க்கின இருக்கா? ஆமா, இருக்குமே. நிறைய கொசு இருக்கு. ஒரு உருண்டை 1 கப்பு இருக்குமோ? ஆமா, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 கப்ஸ் போடணும். நான் 1.25 தான் போட போறேன். ஆனால் நீ சரி, நான் ஒன்றும் சொல்லலப்பா. நீ எப்படின்னு நான் சொன்னா கேட்க மாட்டேன். ரவையெல்லாம் போடவே இல்லை. அப்போ இனிப்பு பத்துமா? எனக்கு தெரியலப்பா, நீயே பண்ணிக்கோ. நான் பிறகு அவமானப்பட ரெடியா இல்லை. நான் சொன்னேன் நான் பத்தும் அப்படின்னு சொல்லுவேன். சரி, நீ வாங்க கணக்குப்படியே பண்ணு. 1.25 கப்பு போட்டிருக்காம்மா. ஓகே. உனக்கு ரொம்ப இனிப்பு திங்க முடியாது. ஓகே, 1/2 கப்பு போதுமா? சரி, முங்குற அளவுக்கு. இதை நீ கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துடலாம் நம்ம. சும்மா கலந்தா போதும். ஸோ 1 கப்பு பாசிப்பருப்புக்கு அம்மா வந்து 1.25 கப்பு வெல்லம் போட்டிருக்கோம். நம்ம 2 கப்பு போடணும்னா போட்டுக்கலாம். நீங்கள் இனிப்பு உங்களுக்கு வேணும்னா 2 கப்பு போட்டுக்கோங்க. ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ரவை எவ்வளோ? 3/4 கப் போதுமா? சரி, அப்போ வந்து 1 கப் பாசிப்பருப்புக்கு 3/4 கப்பு கூட இல்லை, 1/2 கப்புக்கு கொஞ்சம் தான் கூட அம்மா எடுத்திருக்கோம். ஒரு நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. ஓகே, ஒரு கப்பு நெய். சரி, 1/4 கப்பு நெய், அதில் ரவை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பாசிப்பருப்பு அழகாக மலர்ந்துடுச்சு. தண்ணியுமே வந்து மொத்தமாக கரெக்டாக இருக்குது பாரு. தண்ணியே கரெக்டாக இருக்குது. அந்த முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுனது. ஏன்னா பாசிப்பருப்பு தானே, உங்களுக்கு வந்து அது டக்குன்னு வெந்துடும். ஓகே, நல்லா வறுத்துற வேண்டியதான். கோல்டனா வறுக்கணும்ல. எனக்கு இந்த பொம்மை நாங்க ஸ்வீட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பொம்மைக்கு நாங்க செஞ்சுட்டு கூப்பிடுவோம். அப்படியா? வேண்டாம், இல்லை நீங்க கூட்டிட்டு போயிருங்க, நாங்க செஞ்சு முடிச்சுட்டு இந்த பொம்மையை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பொம்மையோட உதவி எங்களுக்கு தேவையில்லை. ஓகே, இது உட்காரை. உக்களி அப்ப வேறையோ? ஆக்சுவலி அந்த படத்துல ஏதோ உக்களி வந்து நல்லெண்ணெய் ஊத்தி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அது வேறையோ என்னவோ. இதுக்கு நெய் தானே? ஆமா. ஸோ நீங்க எனக்கு சொல்லுங்க, உக்களி உட்கார ரெண்டும் சேமான்னு சொல்லுங்க. என்ன, எனக்கு அது ஒரு பெரிய டவுட் இருக்கு. ஆமாம்மா, வருதுட்டா? ஆமா, மணக்கு 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 மம்மி. இதை எடுக்கும்போது எதுக்கு சிரிச்ச? வீடியோ எடுக்கிறதுனாலயா? ஓகே, நம்மளோட ஜஸ்ட் கரைஞ்சா மட்டும் போதும், பாகெல்லாம் வேண்டாம். கரியுது. ஆமா, யாரு யாரு வாரேன் வாரேன்.
இதுக்கு கூடயே பருப்பு போட்டுடலாமா? அம்மா யாரோ வந்திருக்கான்னு போயிருக்காங்க. ஸோ நம்மளோட இது கலந்தாச்சு. ஆனால் இது எனக்கு ஒரு டவுட், வெந்துருமா எது ரவை? ஆமா, கேசரிக்கெல்லாம் சீனியை தானே போடுங்க. இல்லையே. சரி பார்ப்போம். கேசரிக்கு நம்ம வேக வச்சுட்டு தானே சீனி போடணும் இல்லையா? இல்லை, ரவை வேகக்கூடாது. வேகக்கூடாது, அதாவது அப்படி இதாட்டு தெரிஞ்சாதான் நெய்யில் நல்லா வறுக்கும். ஓ சரி, ஓகே. இந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கு. நம்மளோட பாசி பருப்பு வெந்தது, தண்ணியே இல்லை. தண்ணி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம இதை வந்து கொஞ்ச நேரம் கிண்டிக்கிட்டே தானே இருக்க போகிறோம். அதனால எட்ரா ஒரு பருப்பு இல்லாமல் எடுடா சொரண்டி. அந்த பருப்பு எப்படி வேஸ்ட்டுக்கு போகணும், அது நம்ம வயிற்றுக்கு தான் போகணும். அடுத்து என்ன? சூப்பர், வெந்துடும். ஏன்னா நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகி வருதுல்ல. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி இருக்கட்டும். ஓகே, அம்மா வந்து கேஷ்யூ நட்டை வந்து நெய்யில் வறுத்தாச்சு, அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அது இருந்துச்சு. ஏலக்காய் போடல, போட்டு ஏலக்காய் போட்டேன். எப்போ அழகா இருக்குமோ பார்க்கவே. இது உடம்புக்கும் நல்லது பார்த்துக்கோ, அதான் இதுல ஒண்ணு. ஏன்னா பாசிப்பருப்பு பத்தியா நல்லது பத்தியா, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆசை நிறைவேறிட்டா. எத்தனை நாளாட்டும். அதான் நான் வந்து உன்னை டெம்ப்ட் பண்ணி விட்டு, அம்மா வாமா செய்வோம் வீடியோ எடுப்போம்னு சொன்னோன்னா அம்மா எத்தனையோ நாள் ஆசைப்பட்ட உட்காரே இப்போதான் செஞ்சிருக்கா. இது என்னது? பொடிச்சே வச்சிருக்கியா? இங்க பாருங்க, அம்மா வந்து வறுத்து பொடி. வேற என்ன பொடிச்சு வச்சிருக்க? இந்த வந்துட்டேன் நெல். வேற என்ன பொடிச்சு வச்சிருக்க? வேற வந்து தனியாட்டி ஏலக்காவை வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து வேற காணிக்க சுக்கு பொடி தீந்துட்டு. அது ஆக்சுவலா இது நல்ல ஐடியா. நீ ட்ரேல ஆனா இதுல பொடிச்சு வச்சிருவேன் சுக்கு. நான் உனக்கு சுக்கு பவுடர் பண்ணி தரவா? என்கிட்ட அவன்ல வச்சு எடுத்தா சூப்பரா வரும். சுக்கு இதுக்கு கொண்டுட்டு போ. இது வந்து பெருங்காயம், கத்திக்காயம். அதுவும் வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நல்ல மிளகு பொடி. நல்ல மிளகை வந்து வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன். இந்த பாரு, நம்ம விலைக்கு வாங்கினா கருப்பா இருக்கு. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இதுதான். ஆமா, எனக்குமே அப்படிதான். இது வெந்தய பொடி. வெந்தயத்தை கொஞ்சம் வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன். இது எதுக்கு போடுவேன்? இது சாம்பாருக்கு போடலாம். வேற வந்து சாம்பாருக்கு ஏதாவது ஒரு இதுக்கு எல்லாத்துக்கும் போடலாம். ஏதாவது ஒண்ணு தெரியும். நல்லது. வெந்தயம் அந்த மாதிரி சீரகம், சீரகப்பொடி, சீரகத்தை வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன். எல்லாமே வறுத்து. ஏன்னா அப்பதான் இது கடுகு. கடுகு எதுக்கு பொடிச்சு வச்சிருக்கேன்? வறுத்து. ஏன்னா சாம்பாருக்கு வந்து கடுகு பொடி போட்டா நல்லா இருக்கும். அப்படியா? இறக்குற டயத்துல கடுகு பொடியும் 2 வெந்தயத்தையும் போட்டா சூப்பரா இருக்கும். பாத்துக்கோங்க. அப்புறம் மாங்காய் கோசுக்கு, அதனால அதையும் வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன். ஓகே, ரெடிட்டா. அழகு அழகு அழகுடா, சூப்பர். நெய் போதுங்களா? ஆமா போதும். வேணா கொஞ்சம் போடு, அதான் வச்சிருக்கியதா தாராளமா. இன்னைக்கு நெய் இருக்கிறதுனால நம்ம போட்டுக்கலாம் தாராளமா. ரொம்ப போட்டாலும் நல்லா இருக்காது. சூப்பர். ரவை வந்து குழஞ்சு வரக்கூடாது, கேட்டியா? ரவை அப்படியே தெரியணும். அம்மா வந்து ஏலக்காய் பொடியும் போட்டான், போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா. உங்கள்கிட்ட காமிச்சேன், அணைச்சாச்சு. ஓகே, அடுப்பு அணைச்சாச்சு. அவ்வளோதான், நம்மளோட உட்கார ரெடி. ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் வந்து அம்மாவோட சாமிக்கு தான் முத டேஸ்ட். வடுவாச்சி சொல்லி தந்ததா? துணி எங்க? ஆமா, ஸோ வடுவாச்சி சொல்லி கொடுத்தது ஃபர்ஸ்ட் சாமிக்கு, அடுத்துதான் எங்களுக்கு மனுஷனுக்கு அடுத்துதான். இது டப்பால தீப்பெட்டி. என்னது சாமிக்கு அடிக்க வச்சிருக்கியா நீ? தீப்பெட்டி, விளக்கு என்ன டப்பால வசதியா வச்சிருக்கிய. வேற வேற என்ன வச்சிருக்க? எண்ணெய், கிஸ்மிஸ் சாமிக்கு டெய்லி வைக்க, சூடம், திரி, குங்குமம்,
இது வந்து சாக் பீஸ் சும்மா கோலம் போட திருநாளெல்லாம் மேலே இருக்கு. திருநாள் நிறைய உள்ளது அங்கே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சாமி. இதுதான் அம்மாவோட ஹாப்பி பிளேஸ். திருநாள் பூசுறது இதை தொங்க போட்டுருக்கு. அம்மா வந்து வெளியே போகும்போது திருநாள் பூசுறதுக்கு வாளியில தொங்க போட்டிருக்காங்க. இதுதான் அம்மாவோட ஹாப்பி பிளேஸ். எனக்கு சாமி ரூம்ல வந்தா நல்லா இருக்கு. எல்லாருக்கும் சாமி ரூம் சூப்பரா இருக்கு. ஆமா அழகா இருக்கு. அதான். ஹலோ ஸ்ட்ரைப்பி கேர்ள். ஹாய் ஹாய். செல்லா குட்டி பார்க்க. என்னதுமா? பரோட்டாவா? என்னம்மாடா நீ சமட்ட கூடாது. தொட்டு கண்ணில் வை தங்கம். தொட்டு கண்ணில் வை. கண்ணில் வை. புக்கு தொட்டு கண்ணில் வை தங்கம். குட் பாய். நான் வரேம்மா. அம்மா வாவ் சூப்பர். ஸோ அம்மாவோட உட்காரிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. ஓகே. அது வந்து நம்ம அடுத்த நாள் நீங்க உள்ள வந்து நிறைய இருந்துன்னா நீங்க உள்ள தூக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் நாள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து அதை கிண்டி சாப்பிடலாம். பாசி பருப்புனாலே வெளியே வச்சா கொஞ்சம் ஊசி கெட்டு போயிடும். கெட்டு போயிடும் வெளியே வச்சா. ஒரு மாதிரி ஆயிடும். சர்க்கரை பொங்கல்லாம் வெளியே வச்சா ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி. அது உள்ள வச்சா உனக்கு இருக்கும். ஓகே. ஸோ இப்படி ட்ரை பண்ணி. கொசு 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 அடிச்சிட்டு இருக்கா. கடவுளே. பேட் இருக்குல்ல. நீ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சாமிக்கு வச்சாச்சு, அடுத்து நீ சாப்பிட்டு. நீ சாப்பிட்டு சுடுக. தாத்தா நான் சூடா இருந்தாலும் சாப்பிடுவேன். என் வாய் ஸ்பெஷல். இனிப்பு எப்படி இருக்கு? குறவா? இனிப்பு குறவில்லை, இனிப்பு கரெக்டா இருக்கு. பத்தியா 2 போட்டா கூடுதல். கரெக்ட். அம்மா நோஸ் எவ்ரிதிங். இனிப்பு கரெக்டா இருக்கு. நல்லாக்கா? ஓகே பாய் சொல்லிடு. பாய். நீங்களும் செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. எல்லாருக்கும் மறுபடியும் சொல்லுங்க பொங்கல் வாழ்த்துக்கள். பாய் பாய். மகா இது பேர் உட்காரு. நீ உட்காந்துட்டு தான் சாப்பிடணும். உட்காந்துட்டாலாம். உட்காந்துச்சு அஞ்சனா. உட்காந்துட்டு சாப்பிடுவா உட்காரு. எப்படி இருக்கு அஞ்சனா? கேசரி மாதிரி சேராது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.